சுயதொழில் பகுதியில் இன்னைக்கு வெற்றிலை சாகுபடியை பற்றி பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம கார்த்திகேயன் ராஜேந்திரன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம கார்த்திகேயன் ராஜேந்திரன் அப்படிங்கிற பேஜை லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. வீட்டு விசேஷங்கள்லையும் கோவில்களில் நடைபெறக்கூடிய பூஜைகள்லையும் வெற்றிலைக்கு முக்கிய பங்கு இருக்கு. நாட்டு மருத்துவத்தில் வெத்தலை பயன்படுத்தப்பட்டு வருது. இப்படி பல வகையில் முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றிலை சாகுபடி செய்யறதால நம்மளும் நல்ல லாபம் அடையலாம். வாங்க அதை எப்படின்னு பார்க்கலாம். வெற்றிலையில் 2 வகை இருக்குங்க. ஒன்று கருப்பு வெற்றிலை, மற்றொன்று வெள்ளை வெற்றிலை. வெள்ளை வெற்றிலைங்கிறது வெளிர் பச்சையாகவும் காரம் இல்லாமலும் இருக்கும். கருப்பு வெற்றிலைங்கிறது அடர்பச்சை நிறமாகவும் நல்ல காரம் உள்ளதாகவும் இருக்கும். இந்த வெத்தலை சற்று பெரிதாகவும் இருக்கும். மேலும் இது மருத்துவ குணம் வாய்ந்ததாகவும் இருக்கு. இதோட வளர்ப்பு முறைங்கிறத பார்க்கலாங்க. எல்லா சூழ்நிலைகளையும் வெற்றிலைங்கிறது எளிதாக வளரக்கூடியதா இல்லைங்க. குளுமையான சூழ்நிலையில மட்டும்தான் இது வளரும். வெற்றிலை சாகுபடிக்கு கரம்பை மண் ஏற்றதா இருக்கு. வெள்ளை வெற்றிலை சாகுபடிக்கு நல்ல தண்ணீர் மட்டுமே தேவைப்படும். ஆனால் கருப்பு வெற்றிலைங்கிறது அப்படி இல்லைங்க. உப்பு தண்ணீர் இருந்தாலே போதும். அதனால கருப்பு வெற்றிலையை சாகுபடி செய்ய சிறந்ததா இருக்கு. இதோட சாகுபடி முறைகளை பார்க்கலாங்க. முதல்ல அகத்தி விதைகளை விதைச்சு செடி வளர்க்கணும். 60 நாள் கழிச்சு செடி சுமார் 1/2 அடி உயரம் வந்ததுக்கு அப்புறம் வெத்திலை கொடி போட்டு பதியம் போட்டு ஒவ்வொரு அகத்தி செடிக்கு 1 அடி இடைவெளி விட்டு இயற்கை உரம் இட்டு நடவு செய்யணுங்க. கடுமையான வெயில் அடித்தா வெற்றிலை கொடி கருகிரும். காத்து பலமா வீசினாலும் கொடி சேதமாயிரும். அதனால வெற்றிலை கொடி நன்கு வளர்ந்து அகத்திய மரத்தின் மீது படரும் வரை வெற்றிலை தோட்டத்தை சுற்றி சூரிய ஒளி மற்றும் காற்று புகாதவாறு தென்னங்கீற்றால வேலி அமைக்கணும். 5 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் பாய்ச்சணுங்க. 120 நாட்கள் கழித்து பறிக்க ஆரம்பிச்சிடலாம். 3 ஆண்டுகள் வரை 30 நாட்களுக்கு ஒரு முறை வெற்றிலையை பறிச்சுக்கிட்டே இருக்கலாம். நோய் தாக்காம இருக்க ஒவ்வொரு முறை வெற்றிலையை பறிச்சதுக்கு அப்புறம் பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கணும். அகத்தி மரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அகத்தி கீரையை வெட்டி வெற்றிலை கொடிக்கு உரமா இடலாம். இது மண்ணில் மக்கி இயற்கை உரமா மாறிடும். மேலும் ஊடு பயிரா வாழை, பச்சை மிளகாய் ஆகியவையும் சாகுபடி பண்ணலாம். ஒரு ஏக்கரில் நடவு செஞ்சதுக்கு அப்புறம் 30 நாட்களுக்கு ஒரு முறை 1500 கிலோ வரைக்கும் வெற்றிலையை பறிக்க முடியும். நாம சாகுபடி செஞ்ச வெற்றிலையை நம்ம ஊர்ல இருக்கிற சிறிய மற்றும் பெரிய கடைகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யற மூலமாகவும் நிறைவான லாபத்தை அடையலாங்க.